கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை எல்லாருமாக மீண்டுமாக சந்தித்ததிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே த ஃபால் ஆஃப் மேன், மனிதனின் வீழ்ச்சி என்ற தலைப்பிலே ஆதியாகமத்திலிருந்து அருமையான சில வார்த்தை பகுதிகளை தியானத்துக்காக நாங்கள் பார்க்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வேளையிலே நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆதி மனிதன் எப்படி ஆண்டவரே வீழ்ந்தானோ அதை பார்த்து நாங்கள் வீழ்ந்து விடாதபடிக்கு கர்த்தாவே, உமது வார்த்தை பகுதிகள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஐயா தெய்வமே வழிவகுக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு விழுந்து விடாதபடிக்கு இந்த வார்த்தை பகுதிகள் எங்களுக்கு உதவி செய்யட்டும். எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை சிலுவைக்குள் மறைக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாங்கள் பார்க்க போவது முதலாவதாக ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது 16வது 17வது வசனங்களை பார்த்தோமானால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கும்போது கர்த்தர் ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களை ஏதேன் தோட்டத்திலே அவர்களை வைத்து அவர் சில கட்டளைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த கட்டளைகளை மீறிய நிமித்தமாக ஆதி மனிதனாகிய ஆதானும் ஏவாளும் மனித வீழ்ச்சிக்குள்ளால் அவர்கள் மனிதனின் வீழ்ச்சிக்குள்ளால் தள்ளப்படுகிறார்கள். அந்த முதலாவது மனிதனின் வீழ்ச்சி எங்கள் மனிதகுலத்துக்கே ஒரு வீழ்ச்சியாக அமைந்து விட்டது என்பதை நாங்கள் எல்லாரும் அறிவோம். இந்த இடத்திலே நாங்கள் பார்த்தோமானால் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமையே அந்த வீழ்ச்சிக்கு மனிதர்கள் தங்கள் மகிமையை இழந்து, அந்த இடத்திலே ஆதான் ஏவாள் தங்கள் மகிமையை இழந்து அவர்கள் அந்த வீழ்ச்சிக்கு சென்றதற்கு காரணம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனின் கட்டளைக்கு அவர் கீழ்ப்படியாமல் அமைந்து விட்டார்கள். அந்த கீழ்ப்படியாமை வருவதற்கு காரணமாக இருந்தது என்ன? சாத்தானின் தந்திரம், டாக்டிக்ஸ் ஆஃப் டெவில். சாத்தான் அங்கு தந்திரமாக சிறியிடம் பேசியதனால்தான் இந்த வீழ்ச்சி அந்த இடத்திலே மனிதனுக்கு அந்த வீழ்ச்சி வந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி சாத்தான் இதில் தந்திரமாக ஆதாம் ஏவாளுக்குள் வலை விரித்தான் என்று பார்க்கும் போது ஆதியாகமம் 3:1 பாருங்கள், பிசாசானவன் ஸ்திரியை நோக்கி கேள்வி எழுப்புகிறது, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? சில வேளைகளில் உலகத்து மனிதர்கள் எங்களிடம் கேள்வி கேட்கும் போது அந்த கேள்வி எங்கள் இதயத்திலிருந்து வேலை செய்து அது எங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாகி விடுகிறது. ஏன் கர்த்தரே நம்பி இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஏன் இப்படி சோதனை என்று ஒருவர் உங்களிடம் பல தடவைகளோ பலர் உங்களுடன் மாறி மாறி கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே அது கிரியை செய்யும். நீங்கள் அதை நினைக்கும் போது ஆமாம், நானும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன் தானே, நான் கர்த்தரோடு இருக்கிறேன் தானே, ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று அவர்கள் சொன்னதை நாங்கள் இதயத்திலே வைத்து அதை நாங்கள் இந்த நேரமும் நினைத்து கொள்ளும் போது அது எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய தொடங்கிவிடும். சில வேளைகளிலே கேள்விகள், மற்றவர்களின் கேள்விகள், உலகத்தின் கேள்விகள், சாத்தான் தந்திரமாக எங்களை வீழ்த்த வகை தேடும் போது மற்றவர்களின் கேள்விகள் கூட எங்களை தேவனை விட்டு பின்மாற்றத்துக்கு கொண்டு செல்ல வகை வகுக்கிறது என்பதை நாங்கள் எப்போதும் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், சாத்தான் இந்த இடத்துல சர்ப்பமானது கடவுளை பற்றி ஒரு தீய நோக்கத்தை அவர்கள் ஆதாம் ஏவாள் மத்தியிலே விதைக்கிறது. எப்படி என்று பார்த்தால் ஆதியாகமம் 3:5 பாருங்கள், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். தேவர்களைப் போல் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று தேவன் அறிவார். அதனால் தான் இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னார் என்று அவன் அந்த இடத்திலே அந்த சர்ப்பமானது அவளுக்குள் தேவனை பற்றிய ஒரு
தீய எண்ணத்தை விதைக்கிறது. எப்படி? நீங்கள் இதை சாப்பிட்டால் அவரை போல் ஆகிவிடுவீர்கள். அவருக்கு நீங்கள் அவரை போல் ஆகிவிடுவது விருப்பமில்லை. அதனால்தான் அவர் சொன்னார், உங்களை இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று. அந்த சர்ப்பமானது என்ன செய்து ஸ்திரியின் இருதயத்திலே ஒரு தீய எண்ணத்தை விதைக்கிறது. அதே போல்தான் எங்கள் வாழ்க்கையிலும் சில வேளைகளில் மனிதர்கள் எங்களை பார்த்து கேள்விகள் கேட்கும் போது, ஏன் கர்த்தருக்காக ஓடிய உங்கள் வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு பிரச்சனை வருகிறது, என்ன செய்தீர்கள் என்று அவர்கள் ஒரு கேள்வி கேட்கும் போது நாங்களும் சில வேளைகளில் திருப்பி கோப்போம். அவர் கேட்பது சரிதானே, நான் கர்த்தரின் வாழ்க்கையிலே ஓடிய எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார் என்று நாங்களே அந்த கர்த்தரை பற்றி எங்கள் கர்த்தரிலே நாங்கள் வச்சிருந்த எங்கள் விசுவாசத்திலே குறையத்தக்கதாக, நாங்கள் விசுவாசத்திலிருந்து விழுந்து விடத்தக்கதாக இந்த உலக ஜனங்கள் சில வேளைகளிலே எங்களை இந்த வீழ்ச்சிக்குள்ளாக அவர்களின் கேள்விகள் எங்களை வழிநடத்தி செல்லக்கூடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இயேசு கிறிஸ்துவானவரே வார்த்தையை வைத்தான், சாத்தான் விழுத்த தீர்மானித்தான். ஆனாலும் இயேசு அதே வார்த்தையிலே நிலைத்து அவர் இருந்ததினால் அவனின் வலைக்குள் அவர் விழுந்து விடவில்லை. சகோதர சகோதரி, நாங்கள் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். மனுஷர்கள் எங்களை பார்த்து பேசும் வார்த்தைகள் அது ஒருபோதும் நாங்கள் எங்கள் விசுவாசத்திலிருந்து நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாதபடி சிறியானவள் விழுவதற்கு அடுத்த காரணமாக நாங்கள் ஆதியாகமம் 3:4 பார்த்தால், பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அது ஏவாளை ஏமாற்றுகிறது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீ சாகவே சாவதில்லை. அந்த சர்ப்பமான ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறது, கர்த்தர் அப்படி சொல்லி இருந்தாலும் நீ இதை புசித்தாலும் நீ சாக மாட்டாய். அது என்ன செய்கிறது? பொய்யான ஒரு வாக்குறுதியை அந்த ஸ்திரிக்கு கொடுத்து அவள் அந்த பொய்யான வாக்குறுதியிலே அவள் மயங்கி அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். சில வேளைகளில் எங்கள் வாழ்க்கையிலே கூட சாத்தான் சத்ருவானவன் பொய்யான வாக்குறுதிகளை எங்களுக்கு வழங்கி எங்களை அந்த கர்த்தரின் வார்த்தையிலிருந்து பின்மார்க்கமாக செல்ல அல்லது அந்த வார்த்தையை விட்டு விலகி செல்ல சில வேளைகளிலே எங்களை வழிவகுக்கிறது. ஆமாம் சகோதர சகோதரி, நாங்கள் மிகவும் அவதானம் உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, வார்த்தையிலே நிலைத்திருப்பவர்களாக, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக எப்போதும் இருக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் இந்த வீழ்ச்சி எங்கள் வாழ்க்கையில வர எந்த விதமான மனுஷரும் எந்த ஆதாயங்களும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எங்களை காத்து கொள்வார். நாங்கள் வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது, ஒரு பலவீனமான மனிதன் தேவ பலத்தை விட்டு வெளியில் வரும்போது அவன் விழுந்து விடுகிறான். நாங்கள் எப்போதும் தேவ பிரசன்னத்திலே இருப்பவர்களாக இருக்க வேண்டும், தேவ பலத்திலே இருப்பவர்களாக இருக்க வேண்டும், எப்போதும் தேவ பாதுகாப்பிலே நாங்கள் இருப்பவர்களாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு டிவைன் பிரசன்ஸ்லையும் டிவைன் ஸ்ட்ரென்த் அண்ட் டிவைன் ப்ரொடெக்ஷன் எப்போதும் எங்கள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நாங்கள் பலவீனன் என்று சாத்தான் அறியும் போது எங்களில் கை வைத்து எங்களை கர்த்தரை விட்டு விலக்கி விடுவான். நாங்கள் மிச்சம் அவதானம் உள்ளவர்களாக, எப்போதும் கர்த்தரின் வார்த்தையிலே நடப்பவர்களாக, ஆதி காலத்து மனிதர்கள் விழுந்த வீழ்ச்சியிலே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு, சத்ருவின் திட்டத்திலே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எப்போதும் வார்த்தையிலே நடப்பவர்களாக, தேவனுக்கு பயந்தவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இதிலிருந்து நாங்கள் எப்போதும் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தாவே, உங்களுடைய இந்த அருமையான வார்த்தை பகுதிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, நாங்கள் எந்த இடத்திலும் ஆண்டவரே அப்பா சத்ருவின் வலைக்குள் விழுந்து விடாதபடிக்கு தேவன் நீர் எங்களை நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் மாமிசத்திலே இருப்பவர்கள் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்தும் போது யாரும் எங்களை அசைக்க முடியாது. எப்போதும் கர்த்தாவே, நீர் எங்கள் வலது கரத்தை பிடித்து வழி நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்தவர். எப்போதும் கர்த்தாவே, நாங்கள் இந்த மனித வீழ்ச்சிக்குள் விழுந்து விடாதபடிக்கு, சத்ருவின் வலைக்குள் விழுந்து விடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தாவே உம்மிடத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.